Taste the Daily. பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் எஃப்ஐஆர் வெளியானது தொடர்பாக பத்திரிகையாளர்கள் தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் எஃப்ஐஆர் வெளியான வழக்கில் முதல் தகவல் அறிக்கை எழுதியவரிடம் விசாரணை செய்தீர்களா என உயர்நீதிமன்றம் கேள்வி. சரியான நபர்களை விசாரிக்காமல் நீதிமன்ற நேரத்தை வீணடிப்பதாக குற்றம் சாட்டிய நீதிபதிகள் பத்திரிகையாளர்களின் செல்போன்களை ஏன் பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும் காட்டமான கேள்வி. விசாரணையின் போது பத்திரிகையாளர்களிடம் ஏன் குடும்ப விவரங்களை கேட்க வேண்டும்? காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. சென்னை எழும்பூர் ஆயுதப்படை வளாகத்தில் மது போதையில் காவலர்கள் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு காவலருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவலர்களே மது போதையில் மோதிக்கொள்ளும் ஆட்சிதான் தமிழகத்தில் நடைபெறுவதாக மக்கள் விமர்சனம். சிறைகளில் நடைபெறும் கொலைகளை முன்கூட்டியே அறிந்து தடுக்க வேண்டிய உளவு போலீசார் மெத்தனமாக இருப்பதாக குற்றச்சாட்டு. உளவு பிரிவில் போதுமான போலீசார் இல்லாததால் கொலை மற்றும் தற்கொலைகளை தடுக்க முடியாத அவலம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ஜீப் மற்றும் காரில் பெண்கள் சென்ற காரை துரத்திய விவகாரம். அந்த இன்னொரு கார் எந்த சாருடையது என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் காவல்துறை எதற்காக உண்மை தகவல்களை மறைக்கிறது எனவும் கேள்வி. திருப்பரங்குன்றம் மலையேற இரண்டாவது நாளாக தடை, இன்றும் பக்தர்களுக்கு தடை. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி இதுதானா என ஸ்டாலின் திராவிட மாடல் அரசுக்கு பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆட்டோவில் வந்த 16 வயதுடைய மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை. சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த மர்ம கும்பல் சிறுமியை கோயம்பேடு அருகே விட்டுவிட்டு தப்பி ஓடியதாக குற்றச்சாட்டு. மேற்கு வங்க மாநில சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 3 பேரை பிடிக்க முடியாமல் திணறும் விடியா அரசின் காவல்துறை. ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூரில் திருமணம் செய்து கொள்வதாக கூறி 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களால் பெற்றோர்கள் வேதனை. கோவை மாவட்டம் பேரூரில் வீட்டில் தனியாக இருந்த 78 வயதுடைய மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்தவர் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் பெண் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத அவலம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிப்பு. கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஒரே ஒரு பாலியல் வழக்கிற்காக குரல் கொடுத்தவர்கள் இப்போது எங்கே போனார்கள் என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே அம்மா மருந்தகத்தை ஸ்டாலின் புகைப்படத்தை வைத்து முதல்வர் மருந்தகம் என பெயர் மாற்றம் செய்த திராவிட மாடல். மக்கள் நலனில் அக்கறையின்றி 4 ஆண்டுகளாக அம்மா மருந்தகத்தை முடக்கி வைத்துவிட்டு தற்போது ஸ்டாலின் அரசு ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரகடம் அருகே வீட்டில் குட்கா பொருட்களை பதுக்கி கடைகளுக்கு விநியோகித்து வந்த தந்தை மகன் பிடிபட்டனர். திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கஞ்சா விற்பனை சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டத்தில் வலி நிவாரணி மாத்திரைகளை போதை ஊசிகளாக மாற்றி இளைஞர்களை குறிவைத்து விற்பனை செய்த 7 பேர் கொண்ட கும்பல் சிக்கியது.
திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப்பொருள் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூரில் ஆந்திராவிலிருந்து விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட 30 கிலோ கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதால் இளைஞர்கள் சீரழிந்து வரும் அவலம். நீலகிரிக்கு வரும் பேருந்துகளில் பயணிகள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் வைத்திருந்தால் பேருந்தை பறிமுதல் செய்ய உத்தரவு. பறிமுதல் செய்யப்பட்ட பேருந்துகளின் உரிமங்களை கருப்பு பட்டியலில் வைக்கவும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்காக திடீரென குரல் கொடுத்ததைப் போல புதிய குழுவை அமைத்துள்ள ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு. இன்னும் ஓராண்டுக்குள் ஆட்சியே முடியப்போகும் நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய திட்டங்கள் குறித்து 9 மாதங்களுக்குள் அறிக்கை மற்றும் பரிந்துரைகளை சமர்ப்பிக்க கூறியிருப்பது யாரை ஏமாற்றுவதற்காக என அரசு ஊழியர்கள் கேள்வி. பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படும் என்று கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிக்கு 4 ஆண்டுகளுக்கு பிறகு குழுவை அமைத்த திமுக அரசு 4 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தல் வருவதையொட்டி குழு அமைக்கப்பட்டிருக்கிறதா என ஸ்டாலின் அரசுக்கு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கேள்வி. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட தேர்தல் கால வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்ற வலியுறுத்தி வரும் 25ஆம் தேதி மாநிலம் முழுவதும் போராட்டம். திருச்சியில் நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. வருகிற 14ஆம் தேதி மாநிலம் முழுவதும் தாலுகா தலைநகரங்களிலே ஆர்ப்பாட்ட போராட்டத்தையும், 25ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களிலே மறியல் போராட்டத்தையும் நடத்துவதென முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் முருகனை தரிசிக்க பக்தர்களுக்கு 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது என்ற அண்மை செய்தியை பார்த்தோம். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் அரசு தொடக்கப் பள்ளிகளில் உள்ள ஸ்மார்ட் டிவிக்களுக்கு போதிய இணைய வசதி கிடைக்காததால் காட்சி பொருளாக மாறிவரும் அவலம். எழுதாத பேனாவுக்கு சிலை போன்ற தேவையற்ற திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கும் விளம்பரமாடல் அரசு பள்ளிகளில் உள்ள இன்டர்நெட் தொடர்பான பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே கனமழையால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டதால் மனமுடைந்த விவசாயி தற்கொலை. திமுக அரசு மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு உரிய நிவாரணம் வழங்காததே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் ரீல்ஸ் பதிவு செய்தவாறு அரசு பேருந்து இயக்கி பயணிகளின் உயிரோடு விளையாடும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர். மக்கள் மீது அக்கறையில்லாத திமுக அரசு தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். ராமநாதபுரம் அருகே ஆதியக்குடி அரசு பள்ளியில் மதிய உணவு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதால் பட்டினியுடன் காணப்படும் மாணவர்கள். நேரத்திற்கு உணவு வழங்காத அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல்.
சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே வீட்டில் மின் இணைப்பு பெயர் மாற்றம் செய்ய லஞ்சம் வாங்கிய மின்வாரிய உதவி பொறியாளர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்து ஆடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி அருகே கிராம நிர்வாக அலுவலர் மீது மாட்டு சாணத்தை வீசி தாக்கிய கிராம நிர்வாக உதவியாளரால் பரபரப்பு. திமுக ஆட்சியில் பெண் அரசு அதிகாரிகளுக்கிடையே குடும்பப்பிடி சண்டை அதிகரித்து வருவதால் மக்கள் பணிகள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊராட்சி செயலாளர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஊராட்சி செயலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். ஊராட்சி செயலாளர்களின் பாதுகாப்பை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். சங்கரை கொலை செய்த கொலையாளிகளை கைது செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழக அரசே கைது செய் வேப்பலப்பட்டி ஊராட்சி செயலர் சங்கரை கொலை செய்த கொலையாளிகளை கைது செய். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு நிகழ்வில் தொழிலாளர்களை ஒருமையில் பேசிய திமுக அமைச்சர் சி.வி. கணேசனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பாரா முதலமைச்சர் ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. மதுரை மாவட்டம் கத்துப்பட்டியில் திமுகவினரிடையே ஏற்பட்ட பிரச்சனையால் ஒரு வாரத்திற்கு முன் துவங்கப்பட்ட டிஎன்சிஎஸ்சி நெல் கொள்முதல் மையம் நிறுத்தம். திமுக அரசு உடனடியாக நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க ஆவண செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். ஆளுநர் மற்றும் தமிழக அரசு இடையிலான மோதல் போக்கால் மக்களே பாதிக்கப்படுகின்றனர். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. உலகெங்கும் இந்தியாவின் புகழ் வளர்ந்திருப்பதாக மைனாரிட்டி பாஜக அரசு பெருமிதம் பேசி வரும் நிலையில் லோடு வண்டியில் ஏற்றுவதைப் போல இராணுவ விமானத்தில் இந்தியர்களை நாடு கடத்திய அமெரிக்கா டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் படுபாலத்திற்கு சென்ற நிலையில் யுக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த அமெரிக்க அதிபருடன் இந்திய பிரதமர் பேசினார் என்ற விளம்பரம் செய்தவர்கள் நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் குறித்து பேசியிருந்தால் நாமே விமானம் அனுப்பி மீட்டிருக்கலாமே என மக்கள் விமர்சனம்.